Foundation Maxல logarithm chapterல 15th sum. The value of log 2, log 2, log 3, log 3, 27 cube is 120 none. இதில் என்ன அப்படின்னா நிறைய ப்ராக்கெட் இருக்கா. முதல்ல உள்ளே இருக்க இந்த ப்ராக்கெட் எடுக்கணும். இந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே என்ன இருக்கோ அதை தான் முதல்ல சால்வ் பண்ணணும். அதை பண்ணணுன்னா நமக்கு என்ன வரும்னா log 27 cube to the base 3. இதுதான் இந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்குது பாருங்கள். நல்லா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கவனிங்க. அப்போ இந்த 3 வந்து பவர் ரூல் படி சைடில் வந்துடும். லாகோட பவர் ரூல் படி சைடில் கொண்டாந்துட்டு நம்ம இப்படி எழுதலாம். இப்போ நான் இதை எப்படி எழுதுகிறேன் அப்படின்னா இந்த 27-ஐ 3 கியூப்னு எழுதுகிறேன். ஏன்னா 3 3s are 9, 9 3s are 27. இப்போ இந்த 3யும் இங்கிட்டு வந்துடும். அப்போ இந்த 3 இந்த 3யும் சேர்ந்து 9 வந்துடும். இதுவும் சேர்ந்து 9 வந்து log 3 to the base 3ன்னு இருக்கும். அப்போ இந்த ரெண்டும் ஒரே மாதிரி இருந்துச்சுன்னா இந்த வேல்யூ இந்த லாகோட வேல்யூவே 1ன்னு வந்துடும். 9 into 1ன்னு வந்து 9ன்னு வந்துடும். அப்போ இந்த இதுக்குள்ளான ஆன்சர் என்ன? இப்போ நமக்கு இதுக்கு உள்ளே வரக்கூடிய ஆன்சர் வந்து எதுக்கு 9க்கு வந்துடும். இந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்கிறது என்ன ஆயிடுச்சு? இப்போ 9 ஆயிடுச்சு. இதுக்கு அடுத்து நம்ம ஃப்ளவர் ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்கிறத பார்க்கணும். ஃப்ளவர் ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்கதான் நம்ம கொண்டு வரணும். ஃப்ளவர் ப்ராக்கெட்டுக்குள்ளே என்ன இருக்குன்னா log 3 ஆஃப் இதுக்கு பதிலாக தான் என்ன வந்திருக்கு? 9 வந்திருக்கு. அதை போடணும். இப்போ புரியுது அவங்களுக்கு? இதை 9ன்னு இதை அப்படியே நம்ம சால்வ் பண்ணிட்டோம். அப்போ இது log 3 to the base 9. அப்போ இந்த 9 என்னன்னு எழுதலாம்னா log 3 ஸ்கொயர்னு எழுதலாம். 3 3s are 9. இந்த 2 சைடில் வந்துடும். 2 log 3 to the base 3. இந்த 3 to the base 3 வந்து என்ன ஆயிரும்? 1ன்னு ஆயிரும். இதனுடைய வேல்யூவே அப்படி 1ன்னு ஆயிரும். அதனால் இதுக்கு ஆன்சர் 2. அப்போ இந்த ஃப்ளவர் ப்ராக்கெட்டுக்குள்ளே வருது பார்த்தீங்களா, அது என்னவா மாறிடுச்சு? இப்போ 2ன்னு மாறிடுச்சு. அதாவது இந்த வேல்யூவே அப்படியே 2ன்னு மாறிடுச்சு. இந்த வேல்யூவே அப்படியே 2ன்னு மாறிடுச்சு. இப்போ நம்ம ஸ்கொயர் ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்கிறத பார்க்கணும். இப்படி ஒவ்வொரு ப்ராக்கெட்டாக தான் வரணும். ஸ்கொயர் ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்கிறத பார்க்கணும். இப்போ ஸ்கொயர் ப்ராக்கெட்டுக்குள்ளே என்ன இருக்குன்னா log 2. இந்த ஃப்ளவர் ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்கிறது இப்போ என்ன ஆயிடுச்சு? 2ன்னு ஆயிடுச்சு. இதுதான் நமக்கு இந்த ஸ்கொயர் ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்குது. அப்போ ஏதாவது log 2 to the base 2ன்னு இருக்குது. இது என்ன ஆயிரும்? 1ன்னு ஆயிரும். இப்போ இந்த வேல்யூ 1ன்னு ஆயிடுச்சு. அதாவது இந்த ஸ்கொயர் ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்க எல்லா வேல்யூவும் சேர்ந்து 1ன்னு ஆயிடுச்சு. இது ஃபுல்லாகவே 1ன்னு ஆயிடுச்சு. முதல்ல இது 9ன்னு ஆணுச்சு. அப்புறம் இந்த ஃப்ளவர் ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்கிறது 2ன்னு ஆணுச்சு. இப்போ இது எல்லாமே என்ன ஆயிடுச்சு? 1ன்னு ஆயிடுச்சு. அப்போ இப்போ நமக்கு வேண்டியது என்னென்னா log 1 to the base 2 தான் நமக்கு வேணும். log எந்த பேஸாக இருந்தாலும் சரி இங்கே 1 வந்தாலே ஆன்சர் 0. அதனால் ஆன்சர் வந்து நமக்கு 0. அதாவது என்ன கேட்டிருந்தாங்கன்னா log base 2 வெளியில், உள்ளே வந்து ஒரு log base 2, இந்த ஃப்ளவர் ப்ராக்கெட்டுக்குள்ளே ஒரு log base 3, அப்புறம் இந்த சிம்பிள் ப்ராக்கெட்டில் log 27 cube to the base 3. இதுதான் நம்ம கேட்டிருந்தது. இது என்ன ஆயிடுச்சு? முதல்ல 9 ஆயிடுச்சு. அப்போ சம் என்னவா மாறிடுச்சு? log 2 log 2 log 3. இது என்ன ஆயிடுச்சு? 9 ஆயிடுச்சா? 9 ஆயிடுச்சு. இப்படி ஆயிடுச்சா சம்மு? இப்போ log 2 இது அப்படியே என்ன ஆயிடுச்சு? 2 ஆயிடுச்சு. log 2 2ன்னு ஆயிடுச்சு இது. அப்போ இது அப்படியே என்ன ஆயிடுச்சு? இது இப்போ 1ன்னு ஆயிடுச்சு. log 1 to the base 2ன்னு ஆயிடுச்சு. அப்போ இது என்ன ஆயிரும்? 0. இப்போ பாருங்கள் புரியும். இதனுடைய ஆன்சர் 9ன்னு ஆயிடுச்சு. அப்போ இதனுடைய ஆன்சர் 2ன்னு வந்துருச்சு. இதனுடைய ஆன்சர் 1ன்னு வந்துருச்சு. அப்போ எந்த பேஸ் என்னவா இருந்தாலும் சரி 1ன்னா 0. இதுதான் நமக்கு கொடுத்துருக்க சம். இதை தான் நான் இங்கே உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போட்டிருக்கேன். எப்படி 9 ஆணுச்சு, அது எப்படி 2 ஆணுச்சு, அது எப்படி 1 ஆணுச்சு, அது எப்படி 0 ஆணுச்சுன்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போட்டிருக்கேன்.